நம்ம முன்னாடி பார்த்த வீடியோட கண்டினியூஷன் தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எருமை தாங்க. சனை எருமையும் இருந்தது, கண் எருமையும் இருந்தது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முறா எருமையோட வெரைட்டிங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 70 ரூபா 75 ரூபா போடணும். எருமை பெருசாக இருந்தால் 1 ரூபாய்க்கு கூட விற்கிது. இதெல்லாம் கெடாரி, என்ன கண்ணுட்டி போடல, சனியாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதிரைகள் இருக்குல்ல. நம்ம வந்து எப்படி அவங்க வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே விற்க முடியலன்னா நாங்கள் வந்து நட்டத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம்ன்றாங்க. 2 சைடு இருக்குங்க, லாபமும் வரும் நஷ்டமும் வரும் தொழிலில். அது எல்லாத்துக்கும் காமன் தான். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அந்த பக்கம் போவோம். அண்ணா இந்த எருமை உங்கள் எருமையா? உங்கள் எருமையா? இல்லையா? இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த எருமையெல்லாம் இதெல்லாம் கிடாரியாக தான் இருக்குது. தலைச்சங்கிடாரி பார்ப்போம். ஒன்று கண்ணெருமை கண்ணுட்டி இருக்கு. வேறு அது பாருங்க, எல்லாமே இன்னைக்கு சந்தைகள் தலைச்சங்கிடாரி. ఆంధ్రావా ఆంధ్ర ఆంధ్రావా తెలంగాణ? యూట్యూబ్ వీడియో சேனலா? பள்ளிப்பாளையத்தான் ஏன் வீடியோ லைவ் வரீங்களா? பேசுகிறீங்களா? பேசுகிறேன்னா சொல்லுங்கள். அண்ணா எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? ரேட் ப்ரைஸ் 53,000 வாங்கியிருக்காங்க. கண்ணு கிடையாதுக்குன்னா காலை கண்ணாங்கண்ணா. ஜென்னா லேடியா? ஜென்னா காலை கண்ணுன்னு சொல்கிறாங்க. 53,000 இல்லைண்ணா, யூடியூப் தான். பாருங்க, எருமை வாங்கிட்டு போகிறாங்க சந்தையிலேருந்து. இப்போ எருமை கிளம்பிக்கிட்டு இருக்கு. 2 ஒரே மாதிரி இருக்குது. ஒரே ஆளுக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாங்கினதாங்கண்ணா? வாங்கினதா இல்லை கொடுக்குறதா? எவ்வளோ ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன 2 சேர்ந்தா இல்லை தஞ்சு? இல்லை இல்லை ஒரே ஆள் தான். என்ன ஒரே மாதிரியே இருக்குது. எருமை வெள்ளை எருமை 2 சேர்ந்து 85 ரூபா சொல்கிறாங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கெடாரி கண்ணுங்கிறாங்க. கண்ணை பார்ப்போம். நம்ம கட்டியிருக்க எருமையெல்லாம் பார்க்கலாம் போயிருக்கு. 1-2 ரிப்பீட்டாக வரலாங்க. ஏன்னா அந்த சைடு வரேன். ஏதாச்சும் ரிப்பீட்டாக வந்த மன்னிச்சுக்கோங்க. ஏன் கண்ணுட்டி வர மாட்டேதான். எல்லாம் வாங்கி கட்டியிருக்க எருமைங்க. அப்படியே உள்ளார போய் பார்க்கலாங்க எருமையை. ரெண்டு எருமை சேர்ந்து 85 ரூபா சொல்கிறாங்க. மேபி ஓரளவுக்கு பால் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 லிட்டருக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல தான். மற்ற கறவைக்கு வாங்குறவங்க அந்த எருமையை சூஸ் பண்ணிக்கலாம். మీరు సంతలో అమ్ముకోవాలన్నా ఫోన్ చేయలేదని నేను చేయలే. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சனி எருமை. మనకి 9 గేదెలు కొన్నామన్నా.
வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இந்த எருமையும் வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வாங்கி கட்டின எருமை தான். எங்கள் உள்ளார போவோம். உள்ளார போனோம்னா நம்ம பார்க்க முடியும். இந்த எருமையில் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. எருமை கொம்பு பெருசாக இருக்குது. எருமை ஓரளவுக்கு பல்காக தான் இருக்குது. பால் நல்லா இருக்கும். ஆனால் கொம்பு சீவனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து ஆந்திரா சைடு போவோங்க. இது வெள்ளை எருமை. இதெல்லாமே ஆந்திரா சைடு போகிற எருமை. ஆந்திரா தெலுங்கானா சைடு. ఎరుమ కన్ను இதெல்லாம் வாங்கி கட்டிட்டு இதெல்லாம் ஏற்கனவே ஒரு பாட்டி வாங்கிட்டாங்க. பல்கா ஆந்திரா தெலுங்கானாலாம் போவாங்க. நான் இந்த எருமையெல்லாம் வாங்கினா எவ்வளோ ரேட்லங்கண்ணா வாங்கலாம்? தெரியல. மூக்கனங்கரும் போட்டிருக்கு, மோரையும் போட்டிருக்கு இந்த எருமைக்கு. கஷ்டம் தாங்க, முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். இந்த எருமைலாம் உங்களுக்கு வந்து 85 ரூபா 90 ரூபா போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு எருமை தாங்க கேட்டால் 2 சேர்ந்து 85,000 கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாம் 70 ரூபா 80 ரூபா 85 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முறா வெரைட்டி தாங்க நிறைய இருக்குது. எப்படி ஹெச்எஃப்ஓ மாட்டுக்கு இப்போ முறா வந்து ஃபேமஸாக இருக்குங்க. இருக்குங்க. இதெல்லாமே வாங்கி கட்டின எருமை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த எருமைலாம் தாராளமாக 85-90 போடணுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கெடாரி கிணறு இருந்தால் வளர்த்துறது பாருங்கள் எப்பவுமே. ஏன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து விற்கலாங்க. மினிமம் 50,000க்கு விற்கலாம் உங்கள் எருமையை பொறுத்து. எருமை இந்த எருமைலாம் தாராளமாக 90 ரூபா வரும்னு நினைக்கிறேங்க. எல்லாமே சன எருமை தாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது முக்கால்வாசி சன எருமை தான். நமக்கு இந்த எருமை தலையை காமிக்குது. ஓகே, எருமை நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஆந்திரா சைடு போவாங்க. எல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க சந்தைக்கு விற்பாங்க. இப்போ ஒரு வேளை யாராச்சும் ரேட் அதிகமாக கொடுத்து கேட்டாங்கன்னா இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னங்கண்ணா பால் பிச்சுறீங்களா? கொண்டா தண்ணி பிச்சு தருவீங்களா? கொண்டா பிச்சு தருவீங்களா? என்ன பிரச்சனை இல்லை.